அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம் வந்து திருச்செங்கோட்டில் சதய நட்சத்திரம் அன்னதானம் 1/8/2026 சனிக்கிழமை நாளைக்கு. அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 9965789598 99 657 89 59 8. அங்கே வந்து இந்த திருச்செங்கோடு அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு சொல்லும்போது கெட்ட விஷயம் தான் சொல்கிறோம், தவறான விஷயம் தான் சொல்கிறோம், நல்ல விஷயமும் சொல்லணும்ல. திருச்செங்கோட்டில் சானியோகுமார்னு ஒருவர் உண்டு. அதாவது வந்து அவர் வந்து கொங்கு நாடு தேசிய கட்சியில் பொறுப்பில் இருக்கார். அவருக்கு தெரியாத ஆளே கிடையாது. என் கிளாஸ்மேட் ஒருத்தர் சங்ககிரியில் ஒருத்தர் இருக்கான், என் கூட இன்ஜினியரிங் பண்ணி செல்வ கணேஷ்னு சொல்லிட்டு. அந்த எனக்கு தெரிஞ்சு 1991 அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்கோம். அப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. அவன் அந்த ட்ரில்லிங் இதில் ரொம்ப பெரிய ஆள். ட்ரில்லிங்னா தண்ணி போர் வண்டியில் மலையை உடைக்கிறதுக்கு போன்ற விஷயங்கள். இன்றைக்கி எங்கேயோ போயிட்டான். எப்போ பார்த்தாலும் வெளி மாநிலங்களில் தான் இருக்கான். அவன் ஒரு முறை வந்து வந்திருந்தான் என்னை பார்க்க. வந்து நான் அன்னதானம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னொன்னே வந்திருந்தான். அப்போ என்னடா சொக்கா, எனக்கு கூட இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க போல் இருக்கு, வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். அப்போ தான் சொன்னான், சனியாகுமார்லாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எல்லாம் ஒன்றா இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படித்தன்றதை வந்து யாராவது சொன்னால் தான் நம்புகிறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு வந்து அவர் எல்லாருக்கூடையுமே ஒரு நட்புரை வைக்கக்கூடிய ஒரு மனிதர், அற்புதமான மனிதர். அவருடைய சப்போர்ட்டில் தான் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக அந்த அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்னென்னா கிட்டத்தட்ட 1300 1500 பேர் இருக்காங்க அந்த குழுவில். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஏதோ கோவில் பேர் சொல்லி பணம் வாங்கி பண்ணுறாங்கன்னு யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணி நான் ரொம்ப நல்லபடியாக நடந்துட்டுருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்பர் 2 வந்து நேற்று ஓம் நமச்சிவாய் அப்படின்னு ஒருத்தன் ஒரு சகோதரரோ சகோதரியோ தெரியல, என்ன கமெண்ட் போட்டுதாங்கன்னா, செந்தில் பாலாஜி திருடன் கொள்ளடிச்சான், அவன் ஜெயிலுக்கு போனான், அவனுக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, விஜய் வந்து அவர் பண்ணுறாரா நல்லதானா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணது வந்து தவறாக போயிருக்கலாம். அதாவது வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், விஜய் 30% வாங்குவார்ன்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஒரு டைமுக்கு அப்புறம். அது எனக்கு மத்திய உளவுத்துறையில் சில அதிகாரிகள்லாம் பழக்கம் உண்டு. நாங்கள் பர்சனலாக பேசும்போது, சில பத்திரிகை நண்பர்கள்லாம் பேசும்போது இந்த விஷயத்தையும், அதுபோல் ஆர்எஸ்எஸோட கோர் மீட்டிங்கில் கூட நான் இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கேன். முக்கியமான ஆட்கள் நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்களே, சுக்கலிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நான் அதே போல் ஜோதிடர் செல்வியும் நானும் இதை அடித்து ஆணித்தனமாக அதை சொன்னதை அதில் எனக்கு இருவேறு கருத்துக்கள்லாம் கிடையாது. ஆனால் நான் தப்பாக கால்குலேட் பண்ணது வந்து விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸுக்கு ஒன்றும் ஒப்பேறாத ஒரு கட்சி. அது விடுதலை சிறுத்தைகள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த கேடர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்தேன். நான் என்னுடைய கணிப்பு அங்கே தவறாக போனது. அதனால தான் டிஎம்கே ஒரு 40-50 சீட் தோற்றனால விஜய் வந்து ஃபார்ம் த கவர்மெண்ட்டு. அதனால் வந்து எனக்கு அறிவியல் ரீதியாக அந்த அரசியலை பார்க்க தெரியல, அறிவியலித்தனமாக நான் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. எனக்கு வந்து தட்ப வெப்பநிலை எனக்கு தெரியுது, இந்த சீதோஷ நிலை புரியுது, அரசியல் சீதோஷ நிலை. இன்றைக்கும் வந்து ஒரு பெண்ணு சொல்கிறா பாருங்கள், நான் வந்து த்ரிஷாக்கே டஃப் ஃபைட் கொடுப்பேன், விஜய் கூட இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இது போல் ஒரு காட்டு மிராண்டிகள் கூட்டம் வந்து இருக்க வரைக்கும் விஜய் தான் ஒரு அம்மா கூட போட்டான், ஹரித்ராவை யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, உங்கள் தலைவர் தான்மா சிஎம், அது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு தான் எனக்கும் சொல்ல ஆசை. ஆனால் அவங்க திரும்ப ஒருவரை அட்டாக் பண்ணும்போது, இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு சுப்ரீம் கோர்ட் போனாங்க, என்னாச்சு, ஸ்டே கொடுத்துட்டாங்க, அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவர் எப்படியாவது உள்ளத்துக்கு வைக்கணும், அவர் ஏதாவது டார்ச்சர் பண்ணணுன்றது தான் இந்த கவர்மெண்ட்டோட நோக்கம். அப்போ செந்தில் பாலாஜியும் அரசியல்வாதி. அவர் வந்து திமுகவில் இருந்தார், மதிமுகவில் இருந்தார், அப்புறம் வந்து அதிமுகவில் இருந்தார், அப்புறம் அந்த தினகரன் கட்சியில் இருந்தார், இப்போ மறுபடியும் திமுக வந்துட்டார். அவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் அரசியல்வாதி பேர் சொல்லு அப்படின்னு சொன்னால் சொக்கலிங்கத்துக்கு செந்தில் பாலாஜி அப்படின்ற பேரை தவிர எதுவும் சொல்ல தெரியாது. செந்தில் பாலாஜி நான் பார்த்ததில்ல, ஃபோட்டோவில் பார்த்துட்டு சிகப்பாக இருக்கார். அவர் கருப்பாக சிவப்பாக நேரில் நான் பார்த்து கிடையாது, எனக்கு தெரியாது. அவர் குடும்பம் வந்து கோத்திரம் எனக்கு தெரியாது, எனக்கு அவர் வீடு எங்கே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால்
அரசியல்வாதி என்றால் செந்தில் பாலாஜி தான், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஆள். நான் பழகியிருக்கேன் திரு ஸ்டாலின் அவர்களோட. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்கின்றேன். ஒரு சில அசைன்மெண்ட் அவர் கூட இருந்து நான் பண்ணியிருக்கேன். துரதிர்ஷ்டவசமாக அது நடக்கலை. 2016க்கு அப்புறம் 1 வருடம் 1.5 வருடம் இந்த ஆண்டாள் பிரச்சனை வர வரைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அவர் என்னை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு நான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதுக்கு ஆண்டாள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட நான் பேச நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் கூட நம்பர் வேணுமா, நீங்கள் தலைப்பு கூட காண்டாக்டில் இருங்கன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் நாட் ஸோ கீன், ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அவர் தெரிஞ்சு நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோமா, ரவுடிசம் பண்ணுறோமா, கள்ளச்சாரம் காய்ச்சிரோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாலின் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ரஃப்பான ஆள். இது அப்பப்போ இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, அவங்கள கடத்தி கொலை பண்ணார், இவங்களை ரேப் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நான் பார்க்கல. எப்படி விஜயகாந்தை குடிகாராகவே சித்தரிச்சாங்களோ அதே போல் ஸ்டாலினோட அவர் சின்ன வயசில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அவர் 10 வயசில் என்ன நடந்தது, 15 வயசில். எனக்கு தெரிஞ்ச அரசியல் வாழ்க்கை என்பது வந்து என்னுடைய பார்வை என்பது 89க்கு அப்புறம் தான். நான் பார்க்குறது வந்து ரொம்ப நான் க்ளோஸாக பார்த்தப்பெல்லாம் சாஃப்ட், நாட் டு த கோர் சாஃப்ட். நீங்கள் ஸ்டாலின் அவர்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அவங்களோட ஃபஸ்ட் சர்க்கிளில் பழகணும் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு அந்த அம்மாட்ட காலில் வந்து நீங்கள் அடித்து கொண்டுக்குமா, நீங்கள் தான் தெய்வம்னு சொன்னால் அந்த அம்மா விட்டுருவாங்க. அது மாதிரி கதைகள்லாம் உண்டு. ஆனால் செந்தில் பாலாஜி வந்து விஜய் அவர்கள் எதிர்க்கிறாருன்னா விஜய் அவர்களுக்கு தோல்வி கிடைக்கும். செந்தில் பாலாஜி எனக்கு பணம் கொடுக்கல, அவங்க தம்பி அண்ணன் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நான் பிறந்த ஒரு திருநெல்வேலி, அவங்களுக்கு இருக்கிற ஊர் கரூர். எனக்கு எந்த விதத்துலையுமே எந்த கனெக்டுமே இல்லாத ஒரு மனிதர் செந்தில் பாலாஜி. பட் அரசியல் எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் தவறான மூவ் பண்ணுறாங்க. அதற்கு வந்து மிக கடுமையான அளவில் அந்த அரசுக்கு பாதிப்பு வருமானால் வரும். அதுக்கு இன்ஃபேக்ட் 2 days பேக் இன்டர்வியூவில் அவர் ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் ஒரு வார்த்தை, வாய் தவறி இந்த அரசு எவ்வளோ நாள் வரும் அப்படின்ற மீனிங்கில் ஒரு வாயை எடுப்பார். அப்புறம் கொஞ்சம் மாற்றி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அது வந்து மம்தா பானர்ஜி 80 சீட்டில் வந்து 80 எம்எல்ஏக்களில் ஜெயிச்ச அடுத்த நாளே 60 எம்எல்ஏக்கள் காணும். உத்தவ் தாக்கரே முதல்ல உடைச்சது பெரிய விஷயம் இல்லை. இந்த இப்போ இருக்கக்கூடிய ஷிண்டே தலைமையில் வந்தது. இப்போது சமீபத்தில் 3 MP காணும். உத்தவ் தாக்கரே அணியிலேருந்து அவருடைய எம்பிஸ் காணும். அதனால் வந்து நம்ம நாட்டு அரசியல் வந்து தெரியாதவங்க இது போல் கமெண்ட் போடலாம். விஜய் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்தார். ஆனால் வந்து நல்லது நடக்குதா எல்லா இடத்துலையுமானா எல்லா இடத்துலையும் நல்லது நடக்கலை. இப்போ நான் கேட்குறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக லஞ்சம் இல்லையா? 3 மாதம் லஞ்சம் ஒழிக்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அது சாத்தியம் இல்லை. நான் மறுக்கலை. ஆனால் வந்து பக்காவாக நம்ம இருக்கும்போது தான் அடுத்தவனை குறை சொல்ல முடியும். நம்ம சைடில் நிறைய தவறுகள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்களோட கட்சி உறுப்பினர்கள், கட்சி மக்கள் வந்து பண்ணக்கூடிய தவறுகள், இந்த கட்ட பஞ்சாயத்து, கட்டிங்க எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுக்கு யார் இந்த விஷயங்களை திமுகலேருந்து பண்ணாங்களோ அதே விஷயத்தை இப்போ தாவேக்கலேருந்து பண்ணிட்டுருக்காங்க. மக்களுக்கு இந்த சூடு தெரியறதுக்கு நேரம் ஆகும். எனக்கு ஆசை வந்து அந்த கட்சி கெட்ட பேர் வாங்கணுன்றது ஆசை இல்லை. அந்த கட்சியோட வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அவங்க என்ன தான் நல்லது பண்ணாலும், என்ன தான் ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்ட்லாம் கட் பண்ணுறேன்னு சொன்னாலும், அந்த கவர்மெண்ட் வந்து அவரோட பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல பிளாட்ஃபார்மாக நான் பார்க்கல. இதுக்கு நமக்கு திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸாக மாற்றினா இவங்க மாற்றம் இல்லை. மேபி தனுஷ் மாற்றாக இருக்கலாம், மேபி சூர்யா மாற்றாக இருக்கலாம், நாளைக்கு சிவகார்த்திகேயன் எல்லாம் மாற்றாக இருக்கலாம். ஆனால் அந்த மாற்று என்பது வந்து சிந்தனையாளர்களை கொண்டதாக இருக்கணும். விஜய் கூட நான் வந்து இருக்கணும், விஜய் எனக்கு மச்சாங்காரு, எனக்கு மாமாங்காரு, எனக்கு வந்து த்ரிஷா கூட நானும் இருந்துக்கிறேன், த்ரிஷாவுக்கு நான் டஃப் ஃபைட் கொடுப்பேன், நான் தான் போட்டி. இந்த பெண் சமுதாயம் இப்படி பேசக்கூடிய அளவுக்கு திறந்தாந்து போன இடத்துல இது போல் ஆட்கள் இல்லாத ஒரு சமுதாய கட்டமைப்பு இருந்தால்தான் அது வந்து சரியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சுத்தமாக HRNC வந்து ஒரு செயலிருந்து கிடக்கின்றது. கோயிலில் வந்து ஷூவை போட்டு நடந்துட்டுருக்காரு அமைச்சர். எந்த அமைச்சர் நல்லா பண்ணாருன்னு சொன்னால் அதே அமைச்சர் பற்றி நான் சொல்கிறேன். ஸ்ரீரங்கம் கோயிலில் ஷூவை போட்டு நடந்துட்டுருக்காரு. கேட்டால் அது வந்து கல்லும் முள்ளும் இருக்கும் சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு. சேஃப்டி ஷூ போட்டு போகலாம். வீட்டிலேருந்து போட்டு வர கருப்பு ஷூ போட்டு போக முடியாது. அந்த அமைச்சருக்கு தெரியல. அவங்க வந்து அந்த இது அமைச்சர் பதவி என்பது திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ்லாம் கனவு. அந்த கனவுலாம் எதுவும் இல்லாமல் நோ டைமில் அமைச்சர் ஆகிட்டாங்க இல்லையா?
அந்த அமைச்சர் பதவிக்கான டிக்னிட்டி கூட என்னென்ன, அதுக்கான ஒரு மரியாதை கூட என்னென்னு தெரியாமல், அதோடய செயல்பாடு எப்படி செயல்படணும் தெரியாமல் சில அமைச்சர்கள் இருக்காங்க. மேபி எனக்கு என்னுடைய கருத்துப்படி சொல்கிறத கேட்கும்போது இன்னும் ஒரு 3லேருந்து 5 அமைச்சர்கள் கூடிய விரைவில் நீக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நீக்கி போலீஸ் வந்து லஞ்சம் லாவணி இல்லாத போலீஸ், விஏஓ, பஞ்சாயத்து கிளர்க்கு, தாசில்தார், எங்கெல்லாம் அடிமட்ட ஒரு மனிதன் பணம் வந்து குடுக்கல் வாங்கல் இருக்குமோ அந்த இடங்கள்லாம் என்றைக்கு லஞ்சம் முடியுதோ அப்போ தான் விஜய் அரசாங்கம் நல்ல அரசாங்கம். பார்ட்டி ஃபண்டை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒன்றும் கம்மியாக போகிறதில்ல. 1 கோடி ரூபா வாங்கினா 2 கோடி ரூபா வாங்கினா அது இப்போ அது வாங்கலைன்றதுக்காக எங்கேயாவது கம்மி ஆகுமா? இப்போ சில விஷயங்கள் வந்து உதாரணத்துக்கு கனிம வளங்களை அடுத்த மாநிலங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அது சுப்ரீம் கோர்ட் போனால் அந்த கேஸ் நிற்கவே நிற்காது. இவங்க ரேட் ஒன்றா அதிகப்படுத்தலாம், அந்த கேஸ் நிற்காது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கோம், தமிழ்நாடுன்றது தனி நாடல்ல. இது போல் நிறைய தவறுகள் பண்ணுங்க. செந்தில் பாலாஜி கேஸ் நேற்றே தெரியும், அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுப்பாங்கன்றது ஒரு காமன் ஒரு மேனுக்குள்ள ஒரு விஷயம். ஸோ காமன் பப்ளிக் இந்த விஷயம் தெரியாது. நீங்கள் விஜய் ஃபேன் அப்படின்றதுக்காக மட்டும் பார்க்காமல், விஜய் தவறு பண்ணாலும் ஸ்டாலின் தவறு பண்ணாலும் தவறுன்னு சொல்கிறோம், எடப்பாடி அவர்கள் வந்து தவறு பண்ணால் தவறுன்னு சொல்கிறோம், தப்புன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் விஜய் அவர்கள் பண்ணாலும் தப்புன்றது அக்செப்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வேணும். நான் இப்போ வந்து ஆர்எஸ்எஸில் முதன்மையான அமைப்பு விஹெச்பியில் 2 பிராந்தம் இருக்குது, உத்தர் தமிழ்நாடு, தக்ஷின் தமிழ்நாடுன்ட்டு. உத்தர் தமிழ்நாடோட தலைவராக இருக்கேன். நான் சொல்கிறேன் அமித்ஷா பண்ண தப்புன்றேன். இந்த தில்லு உங்களுக்கு யாருக்காவது இருக்குமா? இந்த தில்லு தான் வேணும்னு சொல்கிறேன். நான் தலையாக எடுத்துருவாங்க. நம்ம உயிரோடு தானே இருக்கோம். நம்ம இந்துக்கள் பயந்து மதம் மாறல. இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் இந்துக்களாக இருக்காங்கன்னா அவங்க பயந்து மதம் மாறல. மதம் மாறினவங்கள வந்து ஒரு 10 பேருக்கு இந்த இந்து மதம் பிடிக்காமல் இருக்கும், அவங்களோட இஷ்டப்பட்டு போயிருக்கலாம். மிச்சம் 90% வந்து பயந்து தான் மதமாக இருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து இந்துக்களாக இருந்திருக்காங்க, நான் இந்துவாக இருக்கேன்னா நான் யாருக்கும் பயப்படல. அப்போ ஜெனட்டிக்கலாகவே அந்த பயம் அப்படி இல்லைன்றது ஒவ்வொரு இந்துக்கும் இருக்குல்ல. இப்போ இந்துவாக இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்குல்ல. அப்போ நான் அமித்ஷாக்கு பயந்தேன். ஹோம் மினிஸ்டர், திமுக அமைச்சர்கள் எல்லாம் பயந்து போயிருக்கக்கூடிய, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பயந்து போயிருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ ஹோம் மினிஸ்ட்ரி. அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். எந்த இடத்துலேருந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒருத்தன் கூட கேட்டாங்க, ஏதோ ஒரு கமெண்ட்டில் கூட, உங்களுக்கு தாமரை மலரணும்னு ஆசை, அதுதான் மலராதுன்றது வந்து அந்த கட்சி தலைவர்களுக்கே தெரியுமே, அப்புறம் நான் எங்கே மலர வைக்கிறது? ஸோ இது சொல்கிறதுக்கு ஒரு தில் வேணும். தவறு யார் பண்ணாலும் தவறு தான், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ இந்த மேட்ரு இதோடு முடிச்சுப்போம். அந்த நமச்சிவாயாக்கு நான் சொல்கிறதுனா, நற்றுணையாவது நமச்சிவாயமே தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி. சிவன் ஒரு நாள் உங்களுக்கு உண்மையை வந்து புரிய வைப்பார். அது வரைக்கும் காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். ரெண்டாவது நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பணம் சம்பந்தமானது. நேற்றைய தொடர்ச்சி சில விஷயங்கள், குறிப்பாக சில விஷயங்கள். ஒரு முறை தாராபுரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர், ரொம்ப அருமையான மனிதர், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நடத்திட்டுருக்காங்க இன்றைக்கும். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து மறுபடியும் மெயின் ரோடு தாண்டி அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வரணும். அந்த பெட்ரோல் பங்க், அவங்க வந்து பெட்ரோல் பங்கு அது பக்கத்தில். இந்த இடம் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம், இது விஐபி ஏரியா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது ஒரு ஏழ்மை மனநிலை. இப்போது உதாரணத்துக்கு இப்போ நடிகர் விஜய் இருந்தார், அவர் வந்து வீடு கட்டிட்டு போயிட்டார். பாரதி ராஜா அவர் வீடு கட்டிட்டு போயிட்டார். இப்போ விஜய் வந்து இப்போ தானே சிஎம், ஜோசப் விஜய்ன்றது இப்போ தானே வந்திருக்கு. வெறும் விஜயாக இருந்தப்போ அவர் சாதாரண நடிகர் தானே, ஒரு சாதாரண கூத்தாடி தானே. அப்போ என்ன சொல்லுவாங்க, இதான் விஜய் வீடு, இதான் விஜய் வீடு. விஜய்ன்றது ஒரு விஐபி. பாரதி ராஜா பிரபலமான டைரக்டர், பாரதி ராஜா வீடு பக்கத்து வீடு, அங்கே ஒரு 10 பேர். இது வந்து இந்த டிஜிபி வீடு, இது சங்கர் ஜிவால் வீடு, இது தங்கமணி முன்னாள் அமைச்சர் வீடு, இது வந்து சபரீஷனுடைய தம்பி பிரவீன் வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தரும் பக்கத்தில் இருக்கவங்களாம் இவங்களாம் அவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ஒரு ஆள் போய் அந்த இடம் வந்து விஐபி இடமா மாறுதுன்னா அதுதான் வந்து சரியான விஷயம். எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் சொல்கிறேன் வந்து இப்போ எங்கள் இடம் வீடு பக்கத்தில் ஐபிஎஸ் காலனி இருக்குது, அங்கே ஜாங்கிர் சார் இருக்கார். இப்போ சிட்டி கமிஷன் அமல்ராஜ் வீடு இருக்குது, வன்னிய பெருமாள், யூ நேம் ஆல் த டாப் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாருக்குமே அங்கே இடம், பிளாட் உண்டு, வீடு உண்டு. ஷக்கீல் அக்தர், இது போல் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம்.
இப்போ நான் அங்கே போய் வீடு வாங்கினா அது ஒரு விஐபி இடம் வாங்கணும்னு சொல்லி போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இடம்னு ஒரு வீடுன்னு வாங்கினப்போ 2003 வாங்கினேன் வீடுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சாதாரண ஆள் தான். ஆனால் ஒரு நேரத்துக்கு இதுதான் சொக்கலிங்கம் வீடு, இதுதான் ஆண்டாள் சொக்கலிங்கம் வீடு. அப்போ அந்த இடம் அந்த அந்த நகர சொக்கலிங்கம் அங்கே தானே இருக்கார். அப்போ என்னால் அந்த இடம் டெவலப் ஆச்சுன்றதான் நீங்கள் கவனிக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு இடம் வந்து பார்க்குறீங்க, வீடு பார்க்குறீங்கன்னா முதல்ல ஒரு மைண்ட் செட், இது வந்து ஒரு பெரிய பாஷ் ஏரியா, ஒரு விஐபி ஏரியா அப்படின்றத மறந்துடுங்க. நீங்கள் இருக்கிற இடம்தான் விஐபி ஏரியாவாக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போது வருதோ அப்போ தான் உண்மையான பணக்காரங்க நீங்கள் மாறுவீங்க. இல்லைனா வந்து நம்ம மைண்ட் செட்னா ஏழ்மையான மைண்ட் செட்டில் தான் நம்ம இருக்கிறோன்றது தான் அந்த இடத்துல நம்முடைய வாக்கியங்கள் நமக்கும் பிறருக்கும் பிரபஞ்சத்துக்கும் உணர்த்துகின்றது. நம்ம கடைசி வரைக்கும் அந்த அப்பர் மிடில் கிளாஸு, லோயர் அப்பர் கிளாஸ் இந்த ரேஞ்சிலே தான் இருப்போம். அப்பர் கிளாஸ்க்கு போகவே முடியாது. ஸோ இது கவனம் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து ஒரு சிம்பிளான விஷயம், இது கொஞ்சம் இப்போ சொன்னதுக்கு எதிர்மாறாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து நாளைக்கு நடக்குமா? நடக்காது. இதுக்கு இப்போ நான் வந்து ஒரு பிரயாணப்பட்டிருக்கேன் 2003 2026 ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் சொக்கலிங்கம் இருக்கிற வீடு ஏரியா அப்படிலாம் தெரிய வந்தது. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது? அப்போ நான் வந்து அப்படியே ஏழ்மை மனநிலை, அந்த பாவர்ட்டி மைண்ட் செட்டோடு இருக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? வாட் டு பி டன், வாட் நாட் டு பி டன் அப்படின்னா, வாட் நாட் டு பி டன்ன்றது செகண்டரி, வாட் டு பி டன்ன்றதை நம்ம எடுத்துக்கணும், என்ன செய்யணுன்ட்டு. பணக்காரர்கள், பெரிய பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம். உதாரணத்துக்கு சென்னையில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், பொதுவாக பழைய சென்னையில் இப்போ விஜய் அவர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த ஈஸியாக ரொம்ப பெரிய டெவலப் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் நானே வீடு ஷிஃப்ட் பண்ணி ஈசிஆர் பக்கம் தான் போகணுன்னு வச்சுருக்கேன். இப்போ இன்ஃபேக்ட் நான் என்னோடய நண்பர் ராமுன்னு இருக்கேன், ஸ்விம்மிங் பூல் ஸ்பெஷலிஸ்ட்டு, விஜயகுமார், சுப்பிரமணியன், அந்த ஈசிஆரில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அப்புறம் வாங்கலாமா வாங்க வேணாமட்டலாம் அப்புறம் பார்த்துவேன். சமீபத்தில் கூட என்னுடைய ஒரு வகையில் குருவான இப்போ திருச்சி விஜய் அவர்கிட்ட தோத்த திரு இனிக்கு எழுதுராஜ் எம்எல்ஏ வந்தார் போன பீரியடில். அவரும் எனக்கு கூப்பிட்ருந்தார், வேறு ஒரு ஹெல்ப்புக்காக கூப்பிட்ருந்தா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வீடு வேணும்னு சொல்லிட்டு சொக்கு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நான் இப்போ போகிறேன், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அதில் வந்து அந்த இடைப்பட்ட காலங்களில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த புது இடம் டெவலப் ஆனதெல்லாம் இது இப்போ தான் ஒரு 6-7 வருஷத்துக்குள்ளே தான் அது. ஆனால் சென்னையில் ரொம்ப பாஷான ஏரியா, பணக்காரத்தனமான ஏரியானா நம்பர் 1 வந்து போட் கிளப். எங்கன்னா நந்தனம், அந்த நந்தனத்தில் அடையார் கேட்னு ஒரு ஹோட்டல் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடம் தான். உதாரணத்துக்கு அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டால் சன் டிவி கலாநிதி மாறன், அவங்க பொண்ணு காவியா மாறன், கமலஹாசன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். பெரிய பெரிய டாப் கம்பெனிஸோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அதுபோல். ரெண்டாவது போயஸ் கார்டன், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ரஜினிகாந்த் சார் இருக்காங்க, இது போல் அந்த இடம் தான். இப்போ நீங்கள் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம் வந்துப்பாங்க, வாக்கிங் போக முடியாது. இப்போவும் அங்கே போனால் போலீஸ் கேட்பாங்க அந்த பக்கம் போனால். போயஸ் கார்டனில் நீங்கள் வந்து போகிறது டஃப் காலு. வரைன்னு வந்து போட் கிளப்பில் நீங்கள் போகலாம். போட் கிளப்பில் நான் இன்றைக்கும் வந்து வாக்கிங்னு போகிறேன்னா ஒரு 1 ஹவர் போகிறேன், ஒரு 1.5 மணி நேரம் போகிறேன்னா அது என் ஆஃபீஸ் வந்து நடந்து வந்து நேராக சங்கீதா வரைக்கும் போகிறேன், ராஜாநகர் சங்கீதா வரைக்கும், திரும்ப அங்கேருந்து வருவேன். கரெக்டாக இருக்கும் டைம். ஒரு 10,000-11,000 ஸ்டெப் இருக்கும். அது கொஞ்சம் நடுவில்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி ரவுண்ட்லாம் போட்டுப்பேன். அந்த 10,000 ஸ்டெப்லேருந்து 11,000 ஸ்டெப்பு நான் பிளான் பண்ணி நடப்பேன். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பணக்காரத்தனமான ஒரு வாழ்க்கை என்பது ஒன்று, பணக்காரனாக மாறுவது என்பது மற்றொன்று. இந்த பணக்காரத்தனம்ன்றது நமக்கு வேண்டாம். அது வந்து எப்போதுமே பணக்காரங்கள், பிறவி பணக்காரங்கள் அந்த பணக்காரத்தனத்தோடு இருக்க மாட்டாங்க. பணக்காரனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து பணக்காரில் இருக்கக்கூடிய இடத்துல வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, சும்மா வந்து ஒரு 1/2 hour அந்த ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது வந்து உங்கள் எனர்ஜியை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும். இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடங்களில் சில நாயை கூட்டு வாக்கிங் போவாங்க. பொதுவாக அந்த வாக்கிங் போகும்போது மனிதர்களாக போகணும். அந்த நாயோடு போகிறது அது என்ன தெரியாது, மிருகம் தான். அது மிருகமும் மனிதனும் ஒன்றாக முடியாது. நீங்கள் என்ன தான் முத்தம் கொடுத்தாலும் வாய்க்குள்ளே வந்து இந்த நாக்குக்குள்ளே வச்சு முத்தம்லாம் கொடுத்தா கூட நாய் தான், மனிதன் தான். அது பைரவர் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா வேணா ரொம்ப பைரவர் பிடிக்குன்னா
நல்லா வந்து குண்டு தூசி வச்சு குத்திட்டு வாயுவில் கை வைங்க, அது கடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அதனால் அந்த நாயோட வாக்கிங் போகிறது வந்து நல்ல பழக்கம் அல்ல. அது பணக்காரர்கள் வந்து அது மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டெக்னிக்கலாக அந்த வீட்டில் கொஞ்சம் அதிகம் பேசிக்க மாட்டாங்க. மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், பையன் வந்து வெளிநாட்டில் இருப்பான், இல்லை பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும், ஆனால் நிம்மதி நிறைவு இருக்காது. ஸோ வாக்கிங் போகிறது என்பது வந்து அந்த இடத்துல அது ஒரு பணக்காரத்தனமான விஷயமாக பார்த்தா கூட அது நமக்கு தேவையில்லை. நாம் தனியாக போகணும். இந்த மொபைல் எடுத்துகிட்டு போகாதீங்க. முந்திலாம் நான் பாட்டு கேட்டு போவேன், இப்போ நான் அது பண்ணுறதில்ல. ஏதாவது ஒரு நல்ல ஹெல்த் பேண்ட் ஏதாவது வாங்கி போட்டுட்டு உங்கள் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் பேண்ட் வேர் பண்ணுறதுன்றதே வந்து ஒரு பணக்காரத்தனமான விஷயம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இந்த ஹெல்த் பேண்ட் வேர் பண்ணுறேன், ஹூப் வேர் பண்ணுறேன். இது மாதம் 4000 சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ ஒரு 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 வருஷத்துக்கு பார்த்துங்க. அப்போ அவங்க வந்து ஒரு 50,000 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காமன் மேனால் முடியாது இல்லையா? ஹெல்த் கான்ஷியஸ்னஸ்ன்றது ஒன்று யாரால் பண்ண முடியும்? கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க வந்து பண்ண முடியும். ஸோ சில விஷயங்கள் நமக்கு வந்து அது வந்து நமக்கு அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னா கூட இது போல் விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நல்ல ஷூஸ் வேர் பண்ணிங்க. இந்த தேஞ்சு போன ஷூஸு, இந்த ஓட்டை விழுந்த சாக்ஸ்லாம் போட்டு போகாதீங்க. நல்ல நல்ல ஷார்ட்ஸு, நல்ல டிஷர்ட்டு, நல்ல பிராண்டடாக வாங்கி போடுங்க. அதுபோல் அந்த வாக்கிங்னால் இப்போ எப்படி கல்யாண வீடுனா அப்படியே வந்து பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை போட்டு போகிறோம், பெண்கள் பட்டு போடுவேன். அதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்குது. இப்போ வாக்கிங்க்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, ட்ரெஸ் கோட் இருக்குன்னா அதை வந்து அட்யர் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எந்த இடம்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். அதுமாதிரி உங்கள் ஊரில் இருக்கும், இப்போ திருப்பூரில் இருக்கும், கோயம்புத்தூரில் இருக்கும், ஒவ்வொரு சேலத்தில் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் நல்ல பாஷான ஏரியான்னு ஒன்று இருக்கும். அங்கே அது போல் இடங்களில் இப்போ ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூரில் உண்டு. நிறைய பேர் அந்த இதுதான் ரேஸ் கோர்ஸ் தான் சுற்றி வருவாங்க. அதுபோல் நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு இடத்த யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட், அந்த நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள், என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கள். இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.